உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நாம் வள்ளல் பிரானோட அந்த பேருபதேசம்ங்கிறத பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அந்த பார்வதிபுரத்து மக்களுக்கு மாலை வேளைகளில் நம்முடைய வள்ளல் பிரான் சொன்ன உரைகள் தான் பேருபதேசம்னு அந்த தொகுப்பாக வந்திருக்கு. இன்றைக்கி அவர் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்குது, அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி இருக்குது, அவர் சொல்லுகின்ற ஒரு தத்துவம் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சித்தரோட பாடல், 100 கோடி மந்திரங்கள் 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி நாளிருந்து சொல்லுவதால் என்ன பயன் அப்படின்னு அந்த சித்தர் பாடல் கேட்குது. ஞான சித்தர் பாடல் இந்த கேள்வியை தான் தெளிவாக கேட்குது. 100 கோடி நாள் இருந்து யாகம் பண்ணுறேன், 100 கோடி நாள் இருந்து நான் மந்திரம் சொல்கிறேன், மந்திரம் ஜெபிக்கிறேன், 100 கோடி நாள் இருந்து இந்த ஆகம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரே கேள்வி. ஏன்னா மற்றவர்கள் மீது அன்பை செலுத்தாமல் நீங்கள் இதையெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் நடக்க போகுது? உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு துரும்பை கிள்ளி போடுவதை போல் ஒரு புல்லின் முனையளவு கூட எந்த விதமான நன்மையும் இருப்பதில்லை அப்படிங்கிறத ஞானச்சித்தர் பாடல் சொல்லுது. அதே மாதிரி ஒரு கருத்தை நம்முடைய வள்ளல் பிரான் பேருபதேசத்தில் கேட்கிறார். அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ தூரம் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களை இரக்கத்தின் பால் அல்லது ஜீவகாருண்யத்தின் பால் மற்றவர்கள் மீது அன்பு செய்கின்ற அந்த பாதையின் பால் அழைத்து வர வேண்டும் என்கின்ற பரிதவிப்பும் துடிதுடிப்பும் வள்ளல் பிரானுக்கு இருக்கிறது என்பதை இந்த பத்தியின் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம். வள்ளல் பிரானோட குரலை கேட்கலாமா? இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாய் இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்புறம் செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் முதல் இடத்துல நிற்கிறீங்க, 1வது இடத்துல நிற்கிறீங்க. நான் கொஞ்சம் பயணப்பட்டு 4வது இடம் 5வது இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் 1வது இடத்துல இருக்கீங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்களும் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வாங்க. வரும்போது மற்ற எண்களில் இருக்கக்கூடிய 2வது இடம் 3வது இடம் இருக்கக்கூடியவங்க அல்லது 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1ஆம் இடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களே சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்படி கூட்டிட்டு வர்ற அளவுக்கு எங்கே வர சொல்கிறார், அது ரொம்ப முக்கியம். அவரே அதற்கான பதிலையும் சொல்றார் பாருங்க. இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாய் இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. ஒழுக்கத்துக்கு வராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்கின்ற அந்த ஒழுக்கமா என்றால் இந்த மனித ஒழுக்கம், மனித வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான வாழ்க்கைக்கான ஒழுக்கம் எது என்றால், ஒழுக்கம்னா ஒரு நெறிமுறை, அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ மனித வாழ்க்கையினுடைய அடையாளம் மற்றவர்களுக்கு அன்பு செய்வது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு புன்னகையை கொடுப்பது, மற்றவர்களுக்கு கனிமொழியான வார்த்தைகளை கொடுப்பது. அதை இல்லாமல் நாம் எதிர்பக்கத்தில் இருந்துட்டு இந்த வாழ்க்கையை நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன்பா, நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொன்னால் அது சரியா? அதைத்தான் ஒழுக்கம் என்று சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்போ மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடையாளத்துக்கு ஏற்ற ஒழுக்கம், அதற்கேற்ற அடையாளம், அதற்கேற்ற அறநெறி, அதற்கேற்ற சிந்தனை இதோடு நீங்கள் இல்லை என்றாலும் கூட, இது நாள் வரைக்கும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லை, கன்செஷன் கொடுத்துட்றார், பரவாயில்லை, இனிமேலாவது மாறி சாலைக்கு வாருங்கள். அது என்ன சாலை? ஏதாவது நேஷ்னல் ஹைவேயா, இல்லை பக்கத்தில் இருக்கிற சந்தா, இல்லை பக்கத்தில் இருக்கிற துணை சாலையா, இல்லை ஹைவேயா, இல்லை மண் சாலையா, மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய சாலையானா இந்த சாலையும் தான். ஆனால் சாலை என்று நம்முடைய வள்ளல் பிரான் சொல்வது அந்த சன்மார்க்க சாலை, ஜீவகாருண்ய சாலை, மற்றவர்களுக்கு பசியாற்றுவிக்கின்ற அந்த பசிப்பினி மருத்துவன் என்கின்ற சாலை, அந்த சாலைக்கு வந்துருங்க. நீங்கள் போயிட்டுருக்கீங்க மண் சாலையில், நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஹைவேயில், நீங்கள் போயிட்டுருக்கீங்க நேஷ்னல் ஹைவேயில், நீங்கள் போயிட்டுருக்கீங்க 100 ஃபீட் ரோடில். ஆனால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே சாலை இந்த ஜீவகாருண்ய சாலை. அந்த ஒழுக்கத்துக்கு வந்து சேருங்கள். ஒரே வார்த்தையில், ஒரே வாக்கியத்தில் எவ்வளோ அர்த்தத்தை பொதிந்து வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான்.
சரி, அங்க வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு கூடுதலா என்ன சொல்றாரு பாருங்க. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. எவ்வித தந்திரமாவது செய்து அப்படிங்கிறார். தந்திரம்னா இந்த மேஜிக் ஷோலாம் நடத்துறாங்களே அந்த மாதிரி கண்கட்டு வித்தை இல்லை. தந்திரம்னா நல்ல விதமான உபாயம். அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க. நீங்க இப்படி பலவிதமான பாதைகள்ல திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்லைங்க. இந்த ஜீவகாருண்யம் அல்லது சன்மார்க்கம் என்கின்ற ஒரு பாதை இருக்கு. ரொம்ப எளிமையான பாதை. உங்களுடைய வாழ்க்கைக்கான பாதை அதுதான். நீங்க இந்த பாதையில நடந்து போனீங்கன்னா உங்க டெஸ்டினேஷனை அடைஞ்சிடலாம். எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஏன்னா அங்கே சைன் போர்டு இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, மேற்கால போ, கிழக்கால போன்னு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஒரே சாலை. எல்லோரும் நடக்கக்கூடிய ஒரு பண்பட்ட சாலை. மேடு பள்ளம் கிடையாது அங்கே. எல்லோருக்கும் சுகமான பயணம் அமையும். அப்படிப்பட்ட ஒரு சாலை அங்கே இருக்குன்னு எடுத்து சொல்லுங்கிறத தான் தந்திரம் அப்படிங்கிறாரு. அப்படி எடுத்து சொல்லி நீங்களும் அந்த பாதையில் நடந்துட்டு வாங்க, மற்றவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் என்ன பண்ண போறாராம், நம்முடைய வள்ளல் பிரான் என்ன பண்ண போறாருங்கிறதையும் சேர்த்து சொல்றார் பாருங்க. நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். நீங்க இப்படி தந்திரம் செய்து எல்லாரையும் உங்க கூட அழைச்சிட்டு வாங்க. நானும், ஏன்னா நான் முன்னாடியே போயிட்டேன்ல, அதனால 5வது ஸ்டேஷன்ல நான் இருக்கேன். நீங்கள் அழைச்சிட்டு 1வது ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி 5வது ஸ்டேஷன் வாங்க. அதுக்குள்ளே நான் அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்துடுறேன். அங்கே 5வது ஸ்டேஷனில் வள்ளல் பிரான் என்ன செய்கிறாரு, எனக்கு முக்தி கொடு, எனக்கு நன்மை செய், எனக்கு சந்தோஷம் கொடு, எனக்கு மகிழ்ச்சியை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு என்று வேண்டவில்லை. இந்த உலகத்தார் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தார் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தார் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நான் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுதான் சன்மார்க்கத்தின் பாதை. தனக்காக வேண்டிக் கொள்ளாமல், தனக்காக விரும்பி கேட்டுக்கொள்ளாமல், உலகத்துக்காக சிந்திக்கின்ற, உலகத்தின் நன்மைக்காக போராடுகின்ற அல்லது உலகத்தின் நன்மைக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு சாலை இருக்கும் என்றால் அது சன்மார்க்கத்தின் சாலை தான் என்பதை ஒரு உரைநடை பத்தியில் இவ்வளவு விரிவாக நமக்கு அள்ளித்தருகிறார், சொல்லித்தருகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நாம் போகிற பாதை எதுங்க? சைக்கிள் பாதையா, 2 வீலர் பாதையா, கார் பாதையா, எதுவாக இருந்தாலும் சரி சன்மார்க்கத்தின் பாதையில் நாம் பயணிக்க துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.